எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் என்னோட ரொம்ப 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 ஒரு ஃபேவரட்டான விலாக்னு சொல்லலாம். அது ஏன்றது உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. இப்போ கிடையாது, இன்னொரு அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் கூட நான் எடுத்து வச்சு பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விலாக் இது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்கள். பேர்ட்ஸை பற்றி சில பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, நான் காமிக்கிறேன். இப்போ தான் ஒரு 4 முட்டை வந்து பொரிச்சிருக்கு. நானே இதுலேருந்து ஒரு 2 பேர் எடுத்து வெளில கொடுத்துடலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கேஜ் வந்துட்டு அவ்வளோ பெருசு இல்லை, அதுக்கே பிளேஸ் பத்தலை. அதனால் ஒரு பானைக்குள்ளே ஏதாச்சும் உட்காந்துச்சுன்னா உடனே பிடிச்சி தள்ளி விட்டுடுது வெளியில். அந்த எக்காக இருந்தாலும் சரி, அந்த பொரிஞ்ச குட்டி பேர்டாக இருந்தாலும் சரி, அப்படியே பிடிச்சி வெளில தள்ளி விட்டுடுது. பேர்ட்ஸ்குள்ளே சண்டை போட்டு வெளில தள்ளுறது கூட ஓகே, ஏற்றுக்கலாம். ஆனால் அன்னைக்கு நைட்டு நான் ஒரு நாள் நோட் பண்ணப்போ ஒரு பெரிய பள்ளி போயிட்டு அந்த பானைக்குள்ளே வந்து முட்டி அப்படியே உருட்டிகிட்டே வந்து வெளில தள்ளி விடுது. பார்த்தது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம அதுக்கு தான் ஒரு ப்ரொடெக்ஷன் போடணும்னு நினைக்கிறேன். இந்த விலாகே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னல. ஏன்னா இதில் வந்துட்டு நைனியோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட, சிவராத்திரி அன்றைக்கி அவள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறா. அதை வந்து நான் ஃபுல்லாமே இதில் வீடியோவே அட்டாச் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் அவள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்ததுமே ஒரே ஆனந்த கண்ணீர். எல்லா பேரண்ட்ஸுமே இருக்கக்கூடிய தானே. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் ஆனுவல் டே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அந்த அளவுக்கு நான் எமோஷனல் ஆனதே கிடையாது. இது எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதுவும் நான் என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 2 days vlog வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். முன்னாடி நாள் கொஞ்சமும், அடுத்த நாள் வந்து அவள் டான்ஸ், அப்புறம் இந்த சிவராத்திரி இது எல்லாமே சேர்த்து நெக்ஸ்ட் டே 2த்துமே கவர் பண்ணிட்டேன். அப்படியே காலையிலேயே கொஞ்சம் பால் போட்டுட்டு இன்றைக்கி நம்ம ஸ்பைசி சமையலில் ரெடி பண்ணுற ஸ்டார் விட்டா தான் போட போகிறேன். இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு பயங்கர கொக்கோ ஃப்ளேவர் இருக்கும். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக. ஏன்னா நம்ம டேரெக்டாக நீல்கிரியிலேருந்து தான் கொக்கோ பவுடர் எல்லாமே வாங்குகிறோம். பொதுவாகவே பசங்களுக்கு இந்த சாக்லேட் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலே தான் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணது தான் கொக்கோ ஃப்ளேவரோட இந்த ஸ்டார் விட்டா. இதில் வந்து நம்ம ஸ்ப்ரவுட் பண்ண மில்லட்ஸ், அப்புறம் நட்ஸு, மக்கானா, இது கூடவே கொக்கோ பவுடர்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துருக்கோம். அண்ட் அதே சமயம் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் கிடையாது, டேஸ்ட்லேயும் காம்ப்ரமைஸ் கிடையாது. பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மார்னிங் இல்லை ஈவினிங் ஏதாச்சும் ஒரு வேளை ஹெல்த்தியான ட்ரிங்காக கொடுத்துருங்க. இது கூடவே இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்பவுட்டட் ராகி மிக்ஸ், அப்புறம் குரோலாக், இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் இதை ஆர்டர் பண்ணி நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா spicysamayal.com வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 daysலேயே உங்கள் கைக்கே வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பல வருடங்கள் கழித்து நான் ஒரு காரியத்தை பண்ண போகிறேன். அதாவது இது நான் எப்போ இதை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10th முடிக்கிறப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணேன், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போயாச்சு, நம்மக்கிட்ட மெயின்டெனன்ஸ் வந்துருச்சின்னு சொல்லிட்டு இதை நான் விட்டுட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, சீக்காக தான் ரெடி பண்ண போகிறேன். நேற்று தான் போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் நைனிக்குமே சரி இது தான் போடலான்னு இருக்கேன். அவள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு 2-3 மாதத்துக்கு இந்த அரப்பு வந்து போட்டிருக்கேன். எனக்கு அது அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணி போடுறோம். அதுவுமே நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். அதாவது சீக்காய் போட்டு தேய்க்கும் போது இந்த நல்லா அந்த ஆயிலெலாம் போகுதுல்ல, அந்தளவுக்கு இந்த அரப்பு போட்டு போகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும், பட் பண்ணலை. நான் 10th முடிக்கிற வரைக்குமே எங்கள் அம்மா அந்த முடியை மட்டும் என்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க தான் தலைக்கு ஊற்றுவாங்க. ஏன்னா சீக்காய் போடுவாங்க, என்னால் அவ்வளோ தூரம் போட்டு தேய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டல் போயிட்டேன் 11th. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் காலையில் எழுந்து ஸ்டடீஸ்க்கு போனோம். கொஞ்சம் ஹரிபரியாக ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துருச்சு அப்போது. அதனால என்ன ஆச்சு, நான் வீட்டில் சொல்லிட்டேன் என்னால் சீக்காயெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ண முடியல, நான் ஷாம்புக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு. அந்த என்னைக்கு நான் முடிவு பண்ணணும் அதோட முடிஞ்சது அந்த முடி. சாரி, நான் என்னென்ன போட்டேன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு 1/2 kg அளவுக்கு சேவக்காய் வாங்கினேன். அது கூடவே வந்து ஒரு 200 கிராம் அளவு பாசிப்பருப்பு, ஒரு 100 கிராம் வெந்தயம், இது மட்டும் சேர்த்துட்டு இது கூட உங்களுக்கு என்ன தோணுதோ சேர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், ஆவாரம் பூ, வெட்டி வேறு, இதெல்லாம் ஒரு வாசனைக்கு சேர்க்கலாம். அப்புறம் வந்து இந்த சோப் நட்டு, பூந்தி கொட்டை சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த நொர மாதிரி வரும். அதுதான் இந்த மாதிரி அரைச்சி போடுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த கடைகள்லேயே சீக்காய் பவுடராக வாங்குறோம்ல, அது போட்டால் அப்படியே ஷாம்பு போடுற மாதிரி தான் இருக்குது. நான் எனக்கு இது எப்போயோ போடணுன்னு தான் நினச்சேன். ஆனால் கண்ணில் பட்டால் பயங்கரமாக எரியும் அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பா, அதனால தான் சரி அவளுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்குமே லாஸ்ட் மந்த் இருந்த ஹேர் ஃபாலோட இந்த மாதம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அது வந்துட்டு மேபி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால என்னன்னு தெரில. பட் லாஸ்ட் டைம் நிறைய ஃபீல் பண்ணேன் இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுதுன்னு. பட் இப்போ வந்துட்டு அப்படியே டோட்டலாக குறைஞ்சிருச்சு, ஒரு 80% கிட்டே குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். அதுவும் இந்த சீக்காய் போடும்போது அந்த சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தான் தேய்ப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தான் அதோட அருமைலாம் புரியுது. நீங்கள் எப்போ கடைசியாக வந்துட்டு இந்த சீக்காய் யூஸ் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது வந்துட்டு கடையில் வாங்கின சீக்காவாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறதா தான் இருக்கணும்.
அப்படியே இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு முந்தின நாளே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுலேருந்து தான் கொஞ்சம் ஒரு 1/2 கேஜி அளவு இருக்கும் இஞ்சி. 1/2 கேஜி இஞ்சி, 1/2 கேஜி பூண்டு. ரீசெண்ட் டைமில் இதில் கூட ஒரு இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். அதுவுமே நீங்கள் என்னைக்காச்சும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள். ஒரு நாள் என்னாச்சு, இஞ்சி பூண்டு சேர்த்து தான் அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் போட்டேன் பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதுக்காக. சும்மா ஒரு ஒரு 150 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு. அது போட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டு வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ஜார்லேயே தான் இருந்தது, ஜார்லேருந்து நான் மாற்றக்கூட இல்லை. சரி ஓகே, இப்போ தானே அரைச்சோம், அதுக்குள்ளே என்னடா போகுதுன்னு சொல்லிட்டு நானும் அதை பெருசாக கண்டுக்கல, யூஸ் பண்ணிட்டேன். பட் அதே மாதிரி இன்னொரு நாள் நான் அரைச்சி யூஸ் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் ஆகலை. பட் ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் எடுக்கிறேன், பாட்டிலேருந்து ஒரு மாதிரி அப்படியே லைட்டு ப்ளூ, ரொம்ப பேல் ப்ளூ, ஒரு மாதிரி க்ரீன் கூட சொல்லலாம், ப்ளூன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு கலரில் இருந்தது. எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் அப்படி ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் உடனே கூகுள் பண்ண, யூடியூப் பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக வந்துட்டேன். அது வந்துட்டு பாய்சன் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மற்றபடி கார்லிக்கில் வந்து இந்த சல்ஃபர் கண்டென்ட் மேபி அதிகமாக இருந்தால் அந்த நம்ம அரைக்கிற அந்த மெட்டல் கூட சேர்ந்து இப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி ஒன்று படித்தேன். பட் அதுதானா கன்ஃபார்ம் எனக்கு தெரில. நான் அன்னிலேருந்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எந்த ஸ்மெல்லும் வராத வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் தான் எனக்கே ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. இந்த மாதிரி நீங்கள் என்னைக்காச்சும் அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் வந்துட்டு ஒருவேளை க்ரீன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, லைட் ஆயில் இதெல்லாம் கூட சேர்த்து அரைச்சி பார்த்துட்டேன். பட் அப்போயுமே எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கலர் டர்ன் ஆச்சு தான். இதே மாதிரி இஷ்யூ நீங்கள் என்னைக்காச்சும் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அதனால இந்த டைம் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் பல்காக வேறு அரைக்கிறோம், திடீர்னு அந்த மாதிரி ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா என்ன இடம் ஒரு மாதிரி நமக்கே அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரீசரில். நிறைய பேர் இப்பயும் சொல்கிறாங்க தான், இஞ்சிலாம் ஸ்டோர் பண்ணக்கூடாது, இஞ்சி பூண்டு அரைச்சும் ஸ்டோர் பண்ணக்கூடாது, இஞ்சியை முழுசாகவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் அது எல்லாமே இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு செட் ஆகுமா நிஜமாக தெரியல. ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்கிறோம் அப்படின்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் போட்டுடணும். அப்போ உட்காந்து உரிச்சிட்டு அரைச்சிட்டு இருக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது இந்த டைமில். ஸோ மேபி இந்த லைஃப் ஸ்டைலுக்கு இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள்லாம். அப்படியே மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு வாங்கவே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஏதோ ஜிபிஎஸ்னு ஒரு இது ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, ஃபுல்லாக பேரலைஸ் ஆன மாதிரி ஆகிடுமா பாடி ஃபுல்லாக. ஸோ அதனால் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க, சிக்கன் யூஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை சிக்கன் வாங்கி யூஸ் பண்ணாலுமே நல்லா குக் பண்ணணும். அதே சமயம் அந்த கட் பண்ண நைஃப்லாம் கூட கொஞ்சம் நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாங்காமலே விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டன் வாங்கியாச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஒரு கிரேவிங் இருந்துச்சுன்னா கூட சீ ஃபுட்டு, மட்டன் இந்த மாதிரி போயிருங்க. சிக்கன் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறேங்க. மேபி நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் சொன்னேன். அண்ட் சிக்கன் வந்துட்டு வெளியில் வாங்கி சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு சில மாதங்களுக்கு மட்டும் நினைக்கிறேன். அது எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல. அது தந்தூரியாக இருக்கட்டும், இல்லை கிரில்டாக இருக்கட்டும், இல்லை பீஸா, பர்கர்னு எந்த ஃபார்மில் நீங்கள் சிக்கனுமே சாப்பிட்றத கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து நமக்கு தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டோம் இந்த கோவிட் எல்லாமே. ஸோ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தேவையில்லைல்ல. இந்த மட்டன்லையுமே 2 வெரைட்டி இருக்குல்ல, நாட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க, செம்பரி ஆடு சொல்லுவாங்க. எனக்கு அந்த செம்பரி ஆடுனாலே ஒரு மாதிரி கிரேவி வச்சாலும் சரி, பிரியாணி செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த ஸ்மெல் எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை சொல்லப்போனால் சாப்பிட்றதுக்கு. இதுவே இந்த நாட்டு ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த நம்ம ஊர்லலாம் கிடைக்கும்ல, அதில் என்ன செஞ்சாலும் நல்லா ஃப்ளேவராக இருக்கே தவிர தனியாக அந்த ஒரு ஸ்மெல் மட்டும் வரல. அதுதான் நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேடி தேடி வாங்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் வந்து சிவராத்திரி, நைனி டான்ஸ் ஆட போகிறான்னு நினச்சதுமே எனக்கு என்னோட டான்ஸ் ஞாபகம் தான் வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருந்து இதுதான். அந்த ரெட் ட்ரெஸ் வந்து 2002, அந்த எல்லோ ட்ரெஸ் வந்துட்டு 2003. அங்கே பின்னாடியே டேட் இருக்கும், இயர் இருக்கும். நான் ஸ்டேஜ் ஏறும்போது அப்போது நான் 2nd ஸ்டாண்டர்ட், நைனி வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேயே ஏறிட்டா, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ஸ்கூல் நிறைய ப்ரோக்ராம், அப்புறம் வெளியில் இந்த பொலிட்டிஷியன்ஸ் மீட்டிங்கு அது இதெல்லாம் வரும்போது இந்த இன்ட்ரொடக்ஷன் சாங்க்கு இந்த மாதிரிலாம் இந்த வெல்கம் டான்ஸ் மாதிரி. ஸோ இது எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷ்னலாக ஆரம்பிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் வந்து நான் ஃபைனலாக பண்ணதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் ப்ளஸ் அந்த வயலட் ட்ரெஸ் இதுதான் 12th பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணவே இல்லை. காலேஜ் பண்ணும்போதெல்லாம் கூட வெஸ்டர்ன் ஃபோக் அந்த மாதிரி தான் ஆடிருக்குமே தவிர கிளாசிக்கல் நான் அதுக்கப்புறம் போகவே இல்லை. இந்த ஃபோட்டோஸில் எல்லாம் எனக்கு இது மெமரிஸ் கூட இருந்திருக்காது. ஆனால் இதில் எங்கள் அம்மா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. நான் ஆடல வேறு, பட் ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடணும் வீட்டுக்கு அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவாங்க. அதனால் எங்கே போய் எந்த ஸ்டேஜ் ஆடினாலும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 5-6 ஃபோட்டோஸ் ஆச்சு வாங்கிட்டு வந்துடுவேன்.
அப்போ வந்துட்டு இவ்வளோதான் மேக்கப்பு. இதுக்கே வந்துட்டு 300, 350 வரைக்கும் போயிரும். அப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் நமக்கு. நீங்களே நெனச்சுப்பாங்க 2007, 6 இந்த டைம்லலாம் எவ்வளோ ஜாஸ்தி நமக்கு. அந்த 300 நம்மளா ஏர்ன் பண்ணுறோம். அப்பா கிட்ட தானே வாங்குறோம். அதனால அப்போ வந்துட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஏன்னா 1 டைம் 2 டைம்னா பரவால்ல. ஒரு வருஷத்துக்கு 6, 7 தடவைன்னு போயிட்டு அப்பாட்ட கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கே ஒரு மாரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவால்ல. ஒரு ஒரு லைட்டா நம்ம படிக்கிறதுலாம் கிடையாது அப்படின்னுவாரு. படிக்கிறது ஒரு பக்கம் வந்தாலும் இது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவேன். பட் நான் பண்ணும்போது எனக்கு பண்ண மேக்கப்புக்கும் இப்போ நைனிக்கு பண்ண மேக்கப்புக்கும் அப்படியே டோட்டலாக டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நைனி இந்த அளவுக்கு மாறி இருப்பான்னு. காஸ்டியூமாக இருக்கட்டும், அதாவது இந்த குட்டிக்கு எப்படா காஸ்டியூமில் இவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக கொடுத்தாங்கன்றதே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. காஸ்டியூமாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே. உண்மையை சொல்லப்போனால் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போலாம் இந்த டான்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், வெஸ்டர்ன் டான்ஸு, பாட்டு கிளாஸு இதெல்லாம் ரொம்ப ரேர் தானே. ஏதோ அதாவது ஒரு ஊரில் ஏதோ ஒரு 5, 6 கிளாஸ் தான் இருக்கும். தேடி போய் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா நான்லாம் படிக்கிறப்போலாம் அதிகமாக இருந்தது ஹிந்தி டியூஷன் தான். யாரை கேட்டாலும் ஹிந்தி டியூஷன்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த அபாக்கஸ் கிளாஸ்லாம் வந்துச்சு. ஸ்டடீஸை பேஸ் பண்ணி ஒரு டியூஷனோ கிளாஸோ இருக்குமே தவிர இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்குன்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் கூட சம்மர் கேம்ப்புன்னு ஒன்று போடுவாங்க. அந்த டைமில் நீ ஷட்டிலாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் தவிர டெய்லியுமே ஒரு ரொட்டீன் கிளாஸ் இருக்க மாதிரிலாம் அப்போ கிடையாது. பட் இப்போ வந்துட்டு பசங்களுக்கு ஸ்டடீஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னு எக்கச்சக்க கிளாஸஸ் இருக்குது. நைனி எங்கே இருக்கா கிளாஸ்ன்னு கேட்டிங்க. அவளோட கிளாஸ் வந்துட்டு துளிர் நிறுத்தியாலையா. இதில் வந்துட்டு குட்டீஸ்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு ஒரு டீம், அதாவது நைனியோட டீம் எல்லாருமே. ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா எல்லாமே 9 ஏஜில் தான் இருக்காங்க அவங்களோட டீமில். இந்த பசங்களை வந்துட்டு அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண வச்சது நான் மறந்துட்டேன். எப்படி, ஏன்னா குட்டி பசங்கிட்ட ஒரு வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை. வீட்டில் ஒரு ஹோம் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்ஷனோட பண்ணாங்க டான்ஸு. நீங்கள் பார்ப்பீங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த பிங்க் ஷால் போட்டிருக்காங்களே, இவங்க தான் நைனியோட மேம். நிஜமாக தெய்வங்க. இந்த பசங்கள்லாம் வந்துட்டு அங்கே வச்சுட்டு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இந்த மேக்கப் பண்ணுற வரைக்கும் ஒருத்தி கூட அங்கே அமைதியாக உட்காரல. ஏன்னா ஃபஸ்ட்டு பெரிய பிள்ளைங்க எல்லாருமே மேக்கப் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இவளுங்களாம் என்ன பண்ணுவாளுங்க, இந்த குட்டி பசங்கள்லாம் பண்ணால் உடனே அங்கே அரிக்குது, மூக்கு அரிக்குது, இங்கே கண்ணு கொஞ்சம் அரிக்குதுன்னு சொல்லிட்டு தேய்ச்சி கிச்சு இந்த மேக்கப்லாம் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டாக பண்ணாங்க. அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா எல்லாமே குட்டி பசங்கன்றதுனால ரொம்ப ஷார்ட் ஹேர் நைனி மாதிரி தான். ஸோ யாருக்குமே வந்துட்டு ஹேர் வைக்க முடியாது. எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஃபுல் டோப்பாகவே வச்சு தான் ஆகணும். அதனால சரி முன்னாடியே வச்சுட்டா எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடி ஆட்டம் போட்டுலாம் கழண்டி விழுந்துட போகுதுன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டாக பண்ணாங்க. ஆனால் அங்கே பசங்களால் உட்காரவே முடியல. எல்லாருக்கும் மேக்கப் பண்ணுறதை பார்த்து எனக்கு பண்ணுங்கன்னு குதிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட அடக்க முடியல. ஆனாலும் அந்த பசங்களை அந்த மேம் அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக நைனிக்கு மேக்கப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் எடுத்தேன். இவர் வந்து ஃபஸ்ட்டு மேலே அந்த ஃபவுண்டேஷன்லாம் போட்டு தேய்க்கிறத பார்த்து பயந்துட்டு என்னடா போட்டு இந்த அப்பா பாரு அப்படின்னு. ஆனால் ஃபைனல் அவுட்புட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஏன்னா சும்மா அப்படி கையை வச்சோன்னு அப்படி கை விளையாடுதுன்னு வாங்கல, அந்த மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டார். அப்படின்னா எத்தனை பேருக்கு அவர் பண்ணியிருப்பார். எனக்கும் இந்த ஹேர் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. டோப்பாக வைக்கும் போது அவன் முடி கொஞ்சம் லைட்டாக இந்த கிளிப்பை வச்சா கூட நிற்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குமா. எங்கே இந்த டோப்பாக வச்சு எத்தனை கிளிப் மாட்டாலும் நிற்குமா, இல்லை அவள் ஆடுற ஆட்டத்தில் எதாவது விழுந்துருமான்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. பட் ஃபைனலாக எல்லாமே வச்சுட்டு பார்க்கும்போது இது என்ன ஆட்டினாலும் விழாது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது உங்களுக்கு ஃபைனல் அவுட்லுக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் அதை விட முக்கியமாக நைனிக்கு ஒரே குஷி. ஏன்னா பொதுவாகவே இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த மேக்கப்னால் எப்படி தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வருதுன்னே தெரியல. ஏன்னா நம்மளுமே அந்த அளவுக்கு உட்காந்து வீட்டில் மேக்கப்பில் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதில்ல. ஸோ அதனாலே வந்துட்டு அவள் கொஞ்சம் கூட அசைவே இல்லை. அந்த அங்கிள் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணால், எப்படி காமிக்கணும், இப்படி சிரிக்கக்கூடாது, லைட்டாக சிரி, கண்ணை அசைக்காதுன்னா அப்படியே கொஞ்சம் கூட அசையாமல் சில மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. ஏன்னா மேக்கப் கழிஞ்சிடும்ல, அதனால தான் அவ்வளோ பொறுப்பாக காமிச்சிட்டு இருந்தா. அதை விட இன்னொரு விஷயம், இதுவே நம்ம வீட்டில் ஏதாச்சும் பண்ணினா எல்லாத்துக்கும் ஒயின்னு ஆகும்னு கத்திகிட்டே இருப்பாள். ஆனால் அவர் போட்டு அந்த தட்டுறாரு ஃபேஸில். இந்த ஃபவுண்டேஷன் போடும்போதெல்லாம் ஒன்றுத்துக்குமே அசரவே இல்லையே, அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிட்டு இருந்தா.
கரெக்டாக டான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தா அந்த பல்லு விழுந்துச்சு. நான் அப்பயே நினச்சேன், ஐயோ இவ வேறு சிரிச்சிட்டே பண்ணுவாளா, அது வந்து எனக்கு கொஞ்சம் பயம். எனக்கு கரெக்டாக அந்த பல்லு வேறு கொஞ்சம் தெரியும். ஆடா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆனால் சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா நாளைக்கு அவள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது என்னம்மா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. அதனால் சொல்லிட்டேன், ரொம்ப பல்ல காமிச்சு சிரிக்காத, லைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே ஆடு, பல்ல காமிக்காமல் சிரிச்சிட்டே பண்ணு அப்படின்னு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணா மறக்காமல். ஃபைனலாக இந்த ஐ மேக்கப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த லுக்கே வந்தது. அப்புறம் இந்த லிப்ஸ்டிக் கடைசியாக பொட்டு வச்சதுக்கப்புறம் பயங்கரமாக இருந்தது. எனக்கே வந்துட்டு சூப்பராக இருக்காளே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, நம்ம கண்ணே பட்டுற போது, ஏன்னா அதிகமாக பேரண்ட்ஸோட கண்ணை தான் பண்ணுவாங்கல்ல. பட் மோஸ்ட் நான் தான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் எல்லா விஷயமும். அண்ட் சொல்லப்போனால் அடையாளமே தெரியல. நான் திடீர்னு வெளியிலேருந்து ஒரு வேளை அங்கே பக்கத்தில் நிற்காம வந்திருந்தேன்னா நான் தேடிட்டு இருந்திருப்பேன் நைனி எங்கேன்னு. அவளாக வந்து நின்னா தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டோட்டலாக மாறிடுச்சு. ஃபேஸ் கட்டே கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்ததில்ல. அந்த மேக்கப்புமே கொஞ்சம் மெச்சூரான பிள்ளைங்களுக்கு போகிற மாதிரி இருந்ததில்ல. மோஸ்ட்டாக டான்ஸ்க்கு அப்படி தான் போடுவாங்க. ஸோ பார்க்கும்போதே எனக்கு பெரிய பொண்ணு பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப அட்டாச்சாக எமோஷ்னலாக ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான், நான் வந்துட்டு இவளை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை ஒரு நாளுமே. நீ கிளாசிக்கல் டான்ஸ் தான் போகணும் அப்படின்னு நான் அவள்கிட்ட சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும்னு தோணுதோ நீ சொல்லு, நான் போகிறேன், போட்டு விடுறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவள் வந்து ஃபஸ்ட் நான் வெஸ்டர்ன் போட்டிருந்தேன். பட் எனக்கு இப்போ கரெக்டான ஒரு டைமிங் கிடைக்கல அவளை போடுறதுக்கு. அண்ட் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால், ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் பார்த்தா ஒரு மாதிரி கிளாசிக்கல் ஸ்டெப் ஆடுறது, அந்த மாதிரி அந்த கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் போட்டு அந்த கர்நாடிக் மியூசிக் போட்டு அவளாக வந்துட்டு சும்மா வீட்டில் ஆடும்போது தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே, இருந்தாலும் நம்ம பிளட்டு கொஞ்சம் கூடமாக இருக்காது, வரும்ல அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் நான் கேட்டேன், நீ வேணா போய் லேர்ன் பண்ணுறியா, நான் ஒன்றும் கிளாஸ் போட்டுமா அப்படின்னு கேட்டேன். அவள் உடனே நான் போகிறேன் சேர்த்துவிடுன்னு கேட்டே இருந்தா. சரி, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே எனக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட பொண்ணு இங்கே தான் படிக்கிறாங்க, நான் காமிக்கிறேன். ஸோ அவங்க தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மேம் நல்லா எடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்க சொல்லி தான் வந்து நான் இங்கே போட்டேன். உண்மையிலேயே அவங்க அழகாக கற்றுத்தராங்க. நைனியுமே சூப்பராக லேர்ன் பண்ணிக்கிறா. ஸோ ஃபைனலாக மண்டையில் வந்துட்டு டோப்பா வச்சாச்சு. அது ஃபுல்லாக சிக்கு எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே, அது அவ்வளோ சிக்கு பிடிச்சிருந்தது ஃபுல்லாக அந்த முடி. நம்ம நார்மல் ஹேரே வந்துட்டு கொஞ்சம் சிக்கு எடுத்துடலாம் போல், இந்த மாதிரி டோப்பாவில் இருக்க ஹேரு கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஒரு வழியாக சிக்கு எடுத்து கொடுத்தாச்சு. எப்படியும் அவள் மண்டையை சுற்றி ஒரு 20 to 22 கிளிப்பாச்சு நான் அந்த டிக்டாக் பின் குத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம். அந்த மேம் ஒருத்தங்க அவளுக்கு ஹேர் டூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு பக்கம் பண்ண, நான் ஒரு பக்கம் இந்த பக்கம் லைட்டாக லூஸ் ஆகுது, அப்படி லூஸ் ஆகுதுன்னு ஒரு 22 கிளிப்புக்கு மேலே குத்தி வச்சுட்டேன். ஏன்னா அவள் சின்ன பிள்ளைல ஸ்டேஜில் ஆடிட்டே இருக்கும்போது திடீர்னு விழுந்துச்சுன்னா ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவா. ஸோ அதுக்கு அந்த ஃபீல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். பட் இப்போ தெரியுது, ஃப்ளவர் வச்சதுமே கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு. அந்த ஜுவல்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் சுத்தமாக தெரியல, அப்படி செம்மையாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி டான்ஸுக்குனே கண்டுபிடிச்சது நினைக்கிறேன் இந்த அல்ட்டா. ஏன்னா டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக கையில் ஒரு ரொம்ப அழகாக போடுறதுக்கு, உட்காந்துட்டு மெஹந்தி மருதானெலாம் போடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிடலாம். நான் தான் போட்டுவிட்டேன் கையில். அண்ட் ஜுவல்ஸுமே வந்து நான் போட்டேன். அதனால தான் என்ன அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு எல்லா ஜுவல்ஸும் போட்டுட்டேன். அண்ட் தலையில் வந்து அந்த சந்திரன் சூரியன் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு மேம் கூப்பிட்டு அவங்க பண்ண சொன்னாங்க. அவங்களும் ஒரு பேரண்ட் தான். பட் அங்கே இருந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே வெரி வெரி கைண்ட் பர்சன். ஏன்னா அவங்க பசங்களை தான் பார்க்கணுன்னு கிடையாது, மற்ற எல்லா பசங்களுக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப ஒரு செல்ஃபிஷான ஆள் நாங்கள் யாருமே பார்க்கலிங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. எல்லா பசங்களுக்குமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணி, நைனிக்கு ஃபுல் ட்ரெஸ்மே நான் பண்ணவே இல்லை, மற்றவங்க தான் பண்ணி விட்டாங்கன்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணாங்க. இந்த பாப்பா இருக்கால நைனிக்கு பக்கத்தில், அவளோட அம்மா தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு. அவங்க தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இங்கே அவங்க பொண்ணு வந்துட்டு இப்போது கிரேட் 2 போகிறான்னு நினைக்கிறேன். லைக் கிரேட் 2 மீன்ஸ் கிளாசிக்கலில் கிரேட் 2 போகிறா. நைனியோட காஸ்டியூம்க்கு, மேக்கப்புக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 10 out of எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம டான்ஸுக்கு எவ்வளோன்றதை பின்னாடி பார்ப்போம். ஸோ எல்லாருமே இப்படி ஒரு கலர்ஃபுல்லான காஸ்டியூமில் பார்க்கும்போது அப்படியே கண்ணே ஒரு மாதிரி பூத்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ கண்ணுக்கு கலர் கலராக எல்லோரையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டாங்க. நாங்கள் அழைச்சிட்டு வரோம் அப்படி தான் சொன்னோம். மேம் வந்து இல்லை மேம் தனித்தனியாக அமிச்சுன்னா அப்போ எல்லா பேரண்ட்ஸுமே கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம அதில் வந்துட்டு தலையிடக்கூடாது, அவங்களே அழைச்சிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்து நான் இங்கே விட்டுறேன், நீங்கள் இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படியே மேடம் ஃப்ரண்ட்டில், எப்பயுமே அந்த ஃப்ரண்ட்டில் தான் உட்காருவாங்க. ஸ்கூல் பஸ்னாலும் சரி எங்கே போனாலும் அந்த ஃப்ரண்ட்டு சீட்டில் தான் உட்காரணும். இல்லை இப்போ என்னமோ பக்கத்தில் உட்கார, இத்தனால விண்டோ சீட்டுக்கு உட்காந்து அடிச்சிட்டு இருப்பா ஸ்கூல் போகும்போது.
அப்படியே அங்கேருந்து அவங்க சேஃபாக கிளம்பிட்டாங்க. நான், ஹஸ்பண்ட் அப்புறம் அம்மா எல்லாருமே வீட்டிலேருந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். கார்லேயே போயிட்டோம். இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த முடிச்சூர் தாண்டி ஆமாம், மணிமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கும்ல, அங்கே தான் வச்சுருந்தாங்க ஒரு பெரிய சிவன் கோயில். பெரிய பெரிய கோயில்ன்றதை விட ரொம்ப பழைய கோவில்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு பெரிய அரச மரம் தான். ஆமாம், பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குளம், அதில் வந்து லோட்டஸ் அப்படின்னு போட்டு சுற்றி இடமே பயங்கரமாக இருந்தது. கொஞ்சம் ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 5:30 அந்த மாதிரி டைம்லேயே வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் தான் அப்போ ஒரு ஆடியன்ஸ்லாம் வருவாங்க அப்படின்றதுக்காக. அதுவும் சிவராத்திரின்றதுனால நைட்டு ஃபுல்லாக ஷோ நடந்துகிட்டே இருக்குமா. இப்போ இவங்களோட ஸ்கூல்லேருந்து ஒரு ஷோனா, அப்புறம் மற்ற ஸ்கூல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட கிளாஸ்லேருந்துலாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து 2-3 வரைக்கும் போயிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொன்னாங்க. பட் பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணுச்சு. நம்மளால் அவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியாதுல்ல. ஸோ 9 இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிஞ்சதும் நம்மளும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து 9யோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் நான் உங்களுக்கு சாங்கோடவே போடுறேன். எல்லாம் ஒரு 6-7 வயசு பிள்ளைங்க தான் இங்கே இருக்கிறது. ஆனால் ஃபேஸு பார்த்தா எல்லாமே ரொம்ப பெரிய பிள்ளைங்க மாதிரி தெரிஞ்சாங்க அந்த மேக்கப்பில். ஸோ ஃபைனலாக அவங்களோட டான்ஸுமே வரப்போகுது. எனக்கு வந்து ரொம்ப ஈகராக இருந்துச்சு. ஏன்னா நான் 9 மட்டும் தான் வீட்டில் ஆடி காமிச்சா. பட் எல்லோரும் ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால அந்த சாங் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். மற்றபடி நம்மளோட டிஃபால்ட் மியூசிக் வரும் இல்லையா விலாகில், அந்த மியூசிக் தான் போட்டிருக்கேன். இவங்க டான்ஸ் பண்ண சாங் வந்துட்டு சின்ன சின்ன முருகான்னு ஒரு சாங் வரும் இல்லையா, அதுக்கு தான் பண்ணாங்க. அந்த சாங்கோட டான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் நமக்கு வேறு வழி இல்லை, ரிமூவ் பண்ணிட்டோம்.
ஸோ கண்டிப்பாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரையுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே குட்டி பசங்க. இந்த ஏஜில் அவங்க இது பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயம். அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணணும், அந்த அரைமண்டின் முழுமண்டின் எல்லாமே நிற்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோ யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே சமயம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட டீமுக்கு டான்ஸுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10க்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். நான் இந்த இடத்த அப்படியே லைட்டாக சுற்றி காமிக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே நிலம் தான். இந்த சைடு இப்போ நைனி நடந்து போயிட்டு இருந்தா பாருங்கள். அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக லோட்டஸ் அந்த குளம் தான் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. லோட்டஸாக அது அல்லியான்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. பட் தூரத்துலேருந்து நானும் பார்த்தேன். கரெக்டாக டான்ஸ் முடிச்சுட்டு கீழே இறங்குறா. அவங்க தாத்தாவும் பாட்டியும் அப்போ தான் வராங்க. அம்மா வந்துட்டு முந்தின நாளே வந்துட்டாங்க. அவங்க அப்போ தான் வந்தாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பட் அதில் ஒரு லக் இருக்குது. நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு சரி கோவில் பக்கம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. உள்ளே தான் கோவில் இருக்குது. சரி உள்ளே போயிட்டு அப்படியே அங்கே சாமியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம். வந்துட்டு பார்த்தா உடனே நிறைய ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. குட்டி பசங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு டைம் மட்டும் ஆடிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கெஸ்ட் எல்லாருமே. நம்ம தான் நினச்சோம் ஐயோ மறுபடியுமா அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு வந்து செம்ம ஜாலி தான் மறுபடியும் ஆடுறதுன்னும் போது அவங்க போய் மறுபடியுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க ஸ்டேஜில். அன்றைக்கே 2 டைம் ஆடின லக் வந்துட்டு இந்த குட்டி பசங்க தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு அப்போயே நினச்சேன் சரி ஓகே முடிஞ்சில்ல சரி அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு பிளான் தான் இருந்தேன். நல்ல வேளை மேம் சொன்னாங்க இல்லை மேம் நானே கூப்பிட்டு வந்துடுறேன் இங்கே இருக்கட்டும்னு. ஸோ நிறைய ஆடியன்ஸ் வரவே பசங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருட்டானதோ ஒரு 7 கிட்டே இருக்கும் அந்த டைமில். அந்த லைட்டில் இன்னும் சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே அதையும் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க குட்டி பசங்களை எல்லாம். ஏன்னா அப்படியே கண்ணே வச்சிடணும் போல் இருந்தது எல்லாரையும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. சரி அப்படியே முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் நான் உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டில். அந்த போஸ் எல்லாமே ஒரு சிலது நான் சொன்னேன், ஒரு சிலது அவங்க மேம் சொன்னாங்க. அண்ட் 2 பேருமே சொல்லி அதாவது இங்கே எடுத்தது அண்ட் கிளாஸில் எடுத்தது ஸோ எல்லாத்தையுமே எடுத்து நான் 1 2 மட்டும் ஆட் பண்ணுறேன் வேணா உங்களுக்கு கிளாஸில். ஸோ ஃபைனலாக சீஃப் கெஸ்ட்டோட வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. அவள் வாங்குகிற ஒரு ஃபர்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் இது. ஐ மீன் இந்த நாட்டியமில் அவள் வாங்குகிற ஃபர்ஸ்ட்டு சர்டிஃபிகேட். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஃபேமிலியாக வேறு நாங்கள் போயிருந்தோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்து என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியல. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது எனக்கு பேசும்போதே. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு அவள் மேக்கப் எல்லாமே உட்காந்து ஒவ்வொரு ஜுவல்ஸு அந்த மண்டையில் இருக்க டோப்பா எல்லாத்தையும் கழட்டும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் அவங்க அப்பா கேட்டார் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதை பண்ணும் அப்படின்னு. அவள் இன்னும் இதில் எத்தனை கிரேட் முடிக்கிறாளோ அது வரைக்கும் இதை பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகிறது தப்பே கிடையாது. நம்ம எல்லாமே என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த விளாக் இதோட முடியுது. எல்லாருமே என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட அடுத்த விளாகில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக போல்டாக இருங்க. பாய்.